திரு உதயநிதி அவர்களால் வைகோ மாதிரியோ, இல்ல கலைஞர் அந்த காலத்துல 13 வருஷம் கட்சி ஆட்சி இல்லாம கட்டி காத்தது போலவோ, கட்சியை நடத்தும் திறன் 100% உதயநிதிக்கு இல்லை. திரு முத்தலீஃப் குறிப்பிட்டது போல, சீனியர் ஜூனியர் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேர்தல்ல சீட்டு பங்கீடு முடியறதுக்குள்ள சும்மா பட்டாசு எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அது வரைக்கும் சிஎம் ஸ்பெயின்ல இருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்தான்னு வச்சுங்களேன், வரும்போது கட்சியை முடிச்சிருப்பாரு. எங்கடா கட்சி? ஆமா, எங்கடா அப்படின்னா, ஏப்பா அந்த அறிவாளி அப்பா வாடகை விட்டேன்ப்பா. ஏப்பா என்னப்பா நான்ப்பா ரெஜெண்ட் ஆபீஸ்ப்பா. அதனால சிஎம் பொறுமையா இருந்துட்டு வந்தானா முடிச்சிருக்கலாம். ஸோ அந்த வாக்குகள் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக வாக்குகள் நான் சொல்றது லாஸ்ட் மினிட்ல ஏடிஎம்கேக்கு போடுறவங்கள நான் பேசல. கட்சி வாக்குகள் இருக்குல்ல, அது மைக்ரேட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஃபியூச்சர்ல மைக்ரேட் ஆகலாம். இப்ப ஆகுமான்னு சொல்ல. ஆட்சியில் இல்லாத கட்சி. ஆட்சியில் இல்லாத கட்சி இல்ல ஃபியூச்சர்ல ஏன் மைக்ரேட் ஆகலான்னு சொன்னேன்னா, அதிமுகவுக்கு ஸ்ட்ரென்த்தே திமுக.